அன்னை தமிழ் பேரால் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். மீண்டும் இலக்கிய இன்பம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாங்கள் இப்பொழுது மரணத்தக்க விளைவுகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலே முதலாவதாக மறுதளிப்பு அல்லது டினாயல், இரண்டாவதாக கோபம் அல்லது ஆங்கர், அதை தொடர்ந்து வருகின்ற அடுத்த படிநிலை பேரம், அதாவது பார்கெனிங் என்று கூறலாம். அதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். இந்த பார்கெனிங் அல்லது பேரம் என்பது ஒருவர் இறந்த பின்பு இந்த இறப்பினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்ற ஒருவருக்கு அதை பற்றி ஒரு மனதுக்குள்ளே ஒரு போராட்டம், அதாவது இவர் இறந்ததனால் ஏற்பட்ட நன்மை தீமைகளை பற்றி அலசி ஆராய்கின்ற ஒரு தன்மையை இந்த நிலை குறிப்பிடுகின்றது. உதாரணமாக, ஒருவர் இறந்த பின்பு அவருடைய அன்புக்குரியவர் தனக்குள்ளேயோ அல்லது இறைவனிடமோ அல்லது தன்னை பராமரிக்கின்ற உறவினர்கள் நண்பர்களிடமோ இந்த இறப்பினால் இவருக்கு ஏற்பட்ட உயிரிழப்பு பெரிதாக இருந்தாலும், அவர் ஒருவேளை உயிருடன் இருந்திருந்தால் இதைவிட அவர் பாரிய துன்பங்களை வாழ்க்கையில் எதிர்நோக்க வேண்டி இருந்திருக்குமோ என்று எண்ணத் தோன்றுகின்ற வகையிலே இது அமைவதாக இருக்கும். ஆகவே இதை உணர்ந்து அவரை பராமரிப்பவர்கள் அவர்களுக்கு ஏற்ற வகையிலே தங்கள் வார்த்தை பரிமாற்றங்களை செய்து கொள்வது அவருக்கு அனுசரணையாக இருக்கும். ஒரு குறளை எடுத்துக்கொண்டால், அழித்தஞ்சல் என்றவர் நீப்பின் தெளித்த சொல் தேறியார்க்கு உண்டோ தவறு. இது குறள் இலக்கம் 1154, அதிகாரம் 116. அதாவது, பிரிய மாட்டேன் என்று சொன்னவர் பிரிந்து போய்விட்டால் அவரை நம்பி இருந்தது என்னுடைய தவறா என்று கேட்கின்ற வகையிலே அமைகின்றது இந்த குறள். அதே போலவே இன்னும் ஒரு குறளிலே, அரிதரோ தேற்றம் அறிவுடையார் கண்ணும் பிரிவு ஓர் இடத்து உண்மையான். இதுவும் அதே அதிகாரம் 116 குறள் இலக்கம் 1153 இந்த குறள். இது கூறுவது என்னவென்றால், பிரிவு ஒரு நாள் வரும் என்ற உண்மை தெரிந்தும் கூட அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது ஏன் என்று வினவுவதாக இந்த குறள் அமைகின்றது. அவை இது இந்த இரண்டு குறள்களும் அந்த இறப்பினால் பாதிக்கப்பட்டு அந்த பேரம் பேசுகின்ற மனநிலையில் இருப்பவர்களை அவர்களுடைய மனநிலையை தெளிவாக விளக்குவதாக தெரிகிறது. ஆகவே இந்த இரண்டு குறள்களையும் அடுத்து வருகின்ற மனநிலை, மனச்சிதைவு, அதாவது டிப்ரெஷனை பற்றி நாங்கள் அடுத்த முறை பார்ப்போம். ஆனால் அதற்கிடையில் ஒரு சிறிய விளக்கத்தை கூறிக்கொண்டு வர விரும்புகிறேன். என்றால், நான் நண்பர் ஸ்ரீ ஜெயந்த் அவர்களுடன் பேசிய பொழுது அவர் சொன்னார், இந்த குறள்கள் அல்லது வெண்பாக்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அவற்றை பற்றி சிறிது விளக்கம் கூறிக்கொண்டு போனால் மற்றவர்களுக்கும் அது உதவியாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். எனவே இந்த குறளை பற்றி நாங்கள் கூறுகின்ற பொழுது குறள் என்று கூறுகின்றோம் என்றால் அது குறுகியது என்றபடியால் குறள், திருவள்ளுவர் எழுதியதன்படியினால் அது திருக்குறள் என்று அதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த திருக்குறளை நாங்கள் ஈரடி வெண்பா அல்லது எழுசீர் வெண்பா என்று குறிப்பிடுவோம். ஏனென்றால் அதிலே 2 அடிகளில் வருகின்றது அல்லது 7 சீர்களை கொண்டதாக அமைகின்றது. இந்த சீர் அதாவது எங்களுக்கு தெரியும், எழுத்து, ஒரு எழுத்தோ எழுத்துக்கள் ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்களோ சேர்ந்து வருவதை அசை என்று கூறுவார்கள். அதாவது அசை என்பது ஒரு சொல்லை குறிக்கின்றது என்று வைத்துக் கொள்ளலாம். உதாரணமாக, மா என்றால் அது ஒரு எழுத்து, அதே சமயம் அது ஒரு சொல். ஆகவே அது ஒரு அசை என்று குறிப்பிடலாம். அவை ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களை கொண்டதாக இருந்தால், எழுத்துக்களை கொண்டதாக அசை அமையும். ஒரு அசையோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளை கொண்டு அமைகின்ற ஒரு சொற்றொடரை அதாவது சீர் என்று கூறுவார்கள். அதாவது எழுத்துக்கள் சேர்ந்து வருவது அசை, அசை சேர்ந்து வருவது சீர். ஆகவே திருக்குறள் 7 சீர்களை கொண்டது. நாங்கள் மா என்று சொல்லி எடுத்தால் அது ஒரு எழுத்து, அதே சமயம்
அது ஒரு அசை ஏனென்றால் அது ஒரு தனிச்சொல்லாக இயங்குகின்றது. ஆமே மா என்பது மாமரத்தையோ அல்லது குதிரையோ குறிக்கின்ற ஒரு சொல். அதே சமயம் மாவீரன் என்று கூறுகின்ற பொழுது அது இரண்டு சொற்கள், அதாவது இரண்டு அசைகளை கொண்டதாக இருக்கின்றது. ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளை கொண்டது சீர் எனப்படும். உதாரணமாக மாவீரன் ஆனவன் என்று குறிப்பிட்டால் அது ஒரு சொற்றொடர் ஒன்றாக வருகின்றது. ஆனால் அதே சமயம் அது 3 அசைகளை கொண்டிருக்கிறது. ஆகவே அது ஒரு சீர் என்று கூறுவார்கள். இந்த திருக்குறள் 7 சீர்களை கொண்டதாக அமைகின்ற ஒரு வெண்பா அல்லது 2 அடிகளை கொண்டதாக அமைகின்ற வெண்பா. எனவேதான் அதை ஈரடி வெண்பா அல்லது 7 சீர் வெண்பா என்று கூறுவார்கள். ஏனென்றால் சீர்கள் 4 அல்லது 5ற்கு மேல் ஒரு அடியிலே அமைக்க முடியாது. ஆகவேதான் அவற்றை 2 அடிகளாக பிரித்திருக்கிறார்கள். ஆகவே அதை ஈரடி வெண்பா என்று குறிப்பிடுவோம். எனவே அவற்றை பற்றி நான் அடுத்த முறை உங்களுடன் பேசிக்கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.